ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெட்ரோ படத்துக்கு நான் அப்படியே தான் பார்க்க போகிறோம். ரெட்ரோ இந்த வருஷம் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படத்தில் இந்த ஒரு படமும் ஒன் ஆஃப் த படம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இந்த ஒரு படம் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு படமாக இருக்கும்னு செஞ்சு சூரியஸோட லுக்குக்காண்டியும் அவரோட ஒரு ஸ்டைலிஷான ஒரு இதுக்காண்டி அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காண்டி இந்த ஒரு படம் பார்க்கவும் செய்யலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம சந்தோஷ் நாராயணோட மியூசிக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துருந்துச்சு. பட் என்ன கார்த்திக் சுப்ராஜ் ஒரு படமா அப்படி சொல்லி கேட்குற மாதிரி தான் இந்த ஒரு படம் எனக்கு இருக்கும்னு செஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எனக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும்னு செஞ்சு முக்கியமாக கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவரேஜுங்க. உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு படத்துக்கான கலெக்ஷன் வரைக்குமே ரொம்ப ஃபேக்காக தான் போட்டு வராங்க. இந்த ஒரு படம் வேர்ல்டு வைடில் 100 கோடி கூட கலெக்ஷன் பண்ணல அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமா இருக்கும் செய்து ஒரு 94 crores to 96 crores தான் இந்த ஒரு படம் வேர்ல்டு வைடே கலெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. இப்போ இந்த ஒரு படத்தை பற்றி என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கான ஓடிடி ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் டீம் ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுது. நெட்ஃப்ளிக்ஸாக இந்த ஒரு படத்துக்கான ஓடிடி ரிலீஸ் அனௌன்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர சனிக்கிழமை மே 31 ரெட்ரோ படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வச்சுருக்காங்க. படத்தை ப்ரீபோன் பண்ண வச்சுருக்காங்க. போஸ்ட்போன் வந்து பண்ணாமல் இப்போது மே 31 அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மே 30 இந்த ஒரு படத்தை ஓடிடி ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அதாவது வர வெள்ளிக்கிழமை இந்த ஒரு படத்தை ஓடிடி ரிலீஸும் பண்ண போகிறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு 5 இந்த ஒரு படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸும் பண்ண வந்து போகிறாங்க. இதே 30 தான் நம்ம மோகன்லாலோட படமே ஜியோ ஹாட்ஸ்டார் ரிலீஸும் ஆக போகுது. அண்ட் 29 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் 3 நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. அண்ட் ஜூன் 2 வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியை ஜியோ ஹாட்ஸ்டார் ரிலீஸும் பண்ண வந்து போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு ரெட்ரோ படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த ஒரு படத்தை மறுபடியும் ரீவாட்ச் வந்து பண்ணுறேன்னு வைங்களேன். அது முக்கியமாக எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று கனிமா சாங்க்காக, இன்னொன்று நம்ம சந்தோஷ் நாராயண் மியூசிக்காக, அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூர்யா சார் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்க்காண்டி இந்த ஒரு படத்தை ரீவாட்ச் கண்டிப்பாக பண்ணவும் செய்வேன்.